ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கேம் சேஞ்சர் 2026 கேம் சேஞ்சர் படம் வந்தது. இப்போ கேம் சேஞ்சர் 2026ன்ற நம்ம டைட்டில் ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாது, சீமான், அதாவது இது அடுத்த கட்ட 2026 இல்லாமல் அடுத்தடுத்த கட்ட அண்ணாமலை அவர்கள், ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அவரை பற்றி பேசலை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேரோட அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அண்ணாமலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையில் ஒரு டேலண்ட் ஸ்பாட்டிங் எக்ஸசைஸில் பிஜேபி கொண்டு வந்த ஒரு லீடர். அவரை பற்றி பெரும்பான்மையான மக்களுக்கு அவர் உள்ளே வரும்போது யாருன்னே தெரியாது. பெங்களூரில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாம்பாயிண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எனக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டாக எப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கணுமோ அவர்கிட்ட அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு அவரை கொண்டு வந்தாங்கன்னா பிஜேபியை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் டெய்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்புகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, பிஎல்ஏஸ் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. 54,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸை பிஜேபி வச்சுருக்காங்க. 2019 தேர்தலில் 4,000 பூத் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் 8,000, இப்போ 54,000 பூத் ஏஜென்ட்ஸு பிஜேபி வச்சுருக்காங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் பிஜேபி. அது அண்ணாமலை பீரியடில் தான் நடந்தது. அண்ணாமலை பீரியடில் நடந்திருக்கு. அதுதான் அவங்க கட்சி கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த 11% ஓட்டை வந்து 2024 வாங்கியிருக்க முடியுது. அவங்களுக்கு வந்து 2024 ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் ஜெயிக்க முடியல. ஓகே, 2024 ஜெயிக்க முடியாததுனால 26 விட்டுறக்கூடாது, 29க்கு அதிமுக ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் கூட்டணிக்கு வராங்க. இப்போது அதிமுக பாஜக கூட்டணி தோற்றுவிட்டால் அண்ணாமலை தான் கிங் மேக்கர் பிஜேபிக்கு. திரும்ப அங்கே தான் வருவாங்க, வாங்க கட்சியை வளர்க்கலாம், வேறு வழி இல்லை. இல்லை, ஃபேக்ட் அதுதான். இப்போ நம்ம வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் அண்ணாமலை இருக்கணும் தான் ஒரு ஃபயராகவும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஹெட்லைன்ஸில் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க கட்சி. அது மட்டும் இல்லை ஜூ, நிறைய இடங்கள்ல எதிர்கட்சி தலைவராக டிஃபேக்டோவாக இருந்தது அண்ணாமலை தான். அதுதான் உண்மை, அதான் ஃபேக்ட், அதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து நிறைய இஷ்யூஸில் வந்து ஏடிஎம்கே உடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் பிஜேபி இது அண்ணாமலை இது ஸ்டேட்மெண்ட், ஏடிஎம்கே ஸ்டேட்மெண்ட்டே வரல. இபிஎஸ் அக்ரெசிவாக எதிர்கட்சி தலைவராக செயல்படாத இருந்த கொஞ்சம் சுணுக்கமாக இருக்கும்போது இவரு தான் அடித்தார் பண்ணார் எல்லா இஷ்யூலையும். இப்போ நிறைய இஷ்யூவில் அங்கே ஃபேக்ட் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட பிஜேபி வந்து அங்கே அரசியல் பண்ணுவாங்க. லாவண்யா இஷ்யூ எப்படி அரசியல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எப்படி அரசியல் பண்ணாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு வாரம் பிஜேபி பின்னால் திரும்பி பார்க்க வச்சாங்களா இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை அதெல்லாம் வந்தது அண்ணாமலை காலத்தில் தான். பிஜேபி வந்து முதலாக ஒரு கூட்டணி அமைச்சாங்கல்ல அவங்க தலைமையில். 2014 வந்து கூட்டணிக்கு தலைமை தேமுதிக, பிஜேபி இல்லை. இஸ் அ பொட்டன்ட் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிக்கலன்னா திருப்பி பிஜேபி கட்சியை வளர்க்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அண்ணாமலை கிட்ட தான் வருவாங்க. அண்ணாமலை தான், நோ சாய்ஸ், அதர் சாய்ஸ் யாரும் அவங்களுக்கு இல்லையே. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன கட்சியை வளர்க்க முடியுதா அவங்களால? இல்லையே. அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு கட்சியை அப்படியே ஸ்டேட்டஸ் கோல வச்சிருக்கிறதுக்கு மட்டும் ஒரு தலைவர் வச்சு அது கூட்டணிக்காக வரும்போது அண்ணாமலையை தூக்கி வெளியில் வச்சது. அவ்வளோதான். அண்ணாமலை தூக்கி வெளியில் வச்சதுங்கிறத விட நான் அதை எப்படி புரிஞ்சுப்பேன்னா, கூட்டணி எனக்கு உடன்படாத கூட்டணியை கட்சி தலைமை முடிவு பண்ணிடுச்சு. ஸோ கட்சி தலைமை முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்குன்னு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லி நான் பதவியிலேருந்து நானே விலகிறேன் அப்படின்ற மாதிரி டாக்கில் நீங்கள் நான் அப்படி பார்க்குறேன். அவர் முதல்ல சொல்லிட்டார், கூட்டணி வச்சாங்கன்னா நான் விலகிடுவேன். கூட்டணி வைக்கிறது தேசிய தலைமையோடைய முடிவு. அவர் வெளியில் வந்துட்டு அந்த பதிலையும் சொல்கிறாரு, அது அவங்க முடிவு, எனக்கு பிடிக்கலன்றது இன்டெரக்டாக சொல்கிறாரு. நான் வெளியில் வர்றேன், நான் கட்சியில் தான் இருப்பேன், ஆனால் அந்த பதவியில் நான் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். கூட்டணிக்கு தானே வேணும், கூட்டணிக்கு இணக்கமாக போகிற ஒரு தலைவரை நீங்கள் போட்டுக்கோங்க, என்ன இருக்காதீங்க.
அவர் தலைவராக இருந்தார்னா அதிமுக பிஜேபி கூட்டணி டேக் ஆஃப் ஆகாது. அது உண்மைதான். அது உண்மைதான். ரெண்டு பேருக்கும் தலைவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் Cold war. புரிந்துணர்வு இல்லைன்னா, ஒரு ஒப்பந்தம் இல்லைன்னா, ஒரு 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 சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கலைன்னா இப்போ என்ன ஆகும்? அது அந்த கூட்டணி வேஸ்ட் இல்லை. ஒரு டிசாஸ்டர் மாதிரி எதுவுமே ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, எனக்கு விருப்பம் இல்லை. லெட் இட் பி. நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கட்சியில் இருக்கேன். இப்போ அடுத்தது சீமான். சீமானை பொறுத்த வரைக்கும் ஜூன் அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை வச்சுக்கிட்டு 12 வருஷம் ஸ்டாண்ட் ஆகுறதே பெரிய விஷயம். இது வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெருசாக ஸ்டாண்ட் ஆகலை. அது மோபோசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இவர் வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய பேர் வாங்குறார். சீமான் ஆகச்சிறந்த பேச்சாளர். அப்போ அவரோட பேச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறுநாள் எலெக்ஷனுக்கு முன்ன நாள் பேச்சு பார்த்தீங்கன்னா, நேராக ஓட்டு வந்து நீங்கள் விவசாய சின்னத்துக்கு தான் போடுவீங்க, வேறு எந்த சின்னத்துக்கும் போட மாட்டீங்க. அவ்வளவு கேப்டிவேட்டிங் ஸ்பீக்கர், ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர் சீமான். ஹிப்னோட்டிஸ் மீன்ஸ் மயக்கிறமா இல்லை மனசுக்குள்ளே போகிற மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்து இருக்கு. ஆனால் அவர் இருக்கக்கூடிய சக்தி மேஜிக் இருக்கு, பெரிய மேஜிக். இஸ் அ மெஜிஷியன் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். மெஜிஷியன் சீமான் பேச்சால உங்களை வந்து அப்படியே கவருவார், கட்டி போட்டுருவாரு. ஹிப்னோடைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உடைய ஒரு தலைவர். அவரோட தம்பிகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறார்ல. ஒரு 10 பேர்கிட்ட அரசியல் பேச சொன்னா தெளிவா பேசுவாங்க. 10 பேர்ல ஒரு 30-40 பேர் வந்து வச்சிருக்கிறாரு. அவர் வந்து கத்தியை தீட்டுற மாதிரி தீட்டி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் அவருடைய பாலிடிக்ஸ்ல எனக்கு எதுலையுமே உடன்பாடு இல்லை. ஆனா அதுக்காக வந்து அவர்கிட்ட இருக்கிற பிளஸஸ் சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல, பிளஸஸ் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. கரெக்ட். அவருக்கு நிறைய பிளஸஸ் இருக்கு. அகச்சிறந்த பேச்சாளர். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்னா அந்த ஸ்டாண்ட்ல நிற்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர், எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டார், தைரியமா எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒருவர். பட் அவருக்கான ஸ்பேஸ் அந்த 10%க்குள்ள தான், அதுக்கு மேலே அவர் போக முடியாது. அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. அடுத்த ஸ்டேஜுங்கிறது அவருக்கு மேக்ஸிமம் 10% எடுக்கலாம், அதுக்கு மேலே அவர் எடுக்கும். அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றணும்னு சொல்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க? அது அவர் தான் முடியும். சீமானுக்கு வருகின்ற கூட்டம் எல்லாமே கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் தான். அந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் வந்து அந்த அவர் அரசியலை மாற்றிக்கிட்டாருன்னா அந்த கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் அவரை ஏற்றுக்காது. அவருக்கு ஏன் சப்போர்ட் அதிகமாகுதுன்னா, கொண்ட கொள்கையில் நிற்கிறார். கூட்டணி வேண்டாம், நான் கூட்டணிக்கு போக மாட்டேன்றத 12 வருஷமா நிற்கிறார். அந்த மாதிரி எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் நிற்கல. அப்போது ஆட்சிக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, நான் கொண்ட கொள்கையில் இருப்பேன்னும் போது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து அவர் பின்னால் நிற்கிறார். ஸோ அந்த கூட்டம் வந்து 10%க்கு மேலே ஓட்டாக மாறாது. மேக்ஸிமம் யூ குட் ரீச் 10%. அவ்வளோதான். அதுதான். பட் சீமான் வந்து ஒரு பெரிய சக்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு அவர் கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சாருன்னா அவரை சிவப்பு கம்பளத்தோடு வரவேற்க பாஜக காத்து கொண்டிருக்கிறது. அது உண்மை இல்லை, நிதர்சன உண்மை. ஆமாம், அவர் போல இது வரைக்கும். அவர் போனார்னா சிவப்பு கம்பளம் தான். சீமான் வராருன்னா அமித்ஷாவே வருவார் மெட்ராஸ்க்கு, வந்து வரவேற்கக்கூடிய அளவுக்கு சீமான் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, மரியாதை இருக்கு. ஏன்னா இவங்க பேசுகிற நிறைய விஷயங்களை அவரும் பேசுகிறார். நல்லா ஒத்து போய்ட்டுன்றீங்க? கண்டிப்பாக ஒத்துப்போம். பெரியார் எதிர்ப்புங்கிறதுல பாஜகலேயே 2 விதமான பெரியார் எதிர்ப்பு இருக்குது. அண்ணாமலை, முருகன் போன்றவர்கள்லாம் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க. பெரியாரால் எதுவும் நல்லது நடக்கலைன்னா நாங்கள் சொல்லுங்க, அவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல, அதுதான் அவங்களுடைய அப்ஜெக்ஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம், பட் சீமான் பெரியாரை நான் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறேன். அது கொள்கை பிடிப்போட இருக்கு. கொள்கை பிடிப்போட அங்கே நிறைய பிஜேபிக்கும் சீமானுக்கும் நிறைய கன்வர்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. கன்வர்ஜ் ஆவாரா சீமான் இது வரைக்கும் ஈல்ட் ஆகலை. எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ கட்சிகள், அவர் ஈல்ட் ஆகலை. ஈல்ட் ஆகாமல் இருந்தாருன்னா அவர் அந்த 10%ல் அப்படியே இருப்பார், கிராஜுவலாக போயிட்டே இருப்பார். சரி, ஓகே. விஜய் இஸ் எ டிஸ்ரப்டர். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிஸ்ரப்டர், ஒரு பாலிடிக்ஸை புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒருவர் தமிழக அரசியல். அதாவது 2026 கடந்து ஃபியூச்சர், அது 2026 புரட்டி போடுவார். அந்த புரட்டி போடுவது வந்து அவர் அப்படியே 29 வரைக்கும் அவருடைய அந்த ஸ்ட்ரைச்சர் அப்படியே இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணும்.
அவர் பண்ணுற அரசியல் 26க்கு அப்புறம் அவர் எப்படி அரசியல் பண்றாரு, அவர் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறாருங்கிறத பொறுத்து தான். பட் இஸ் a disruptor in தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆஃப்டர் a very very long time. பாலிடிக்ஸை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் ஓட் கட்டர்லாம் கிடையாது, அவர் டிஸ்டர்ப்டர். அவரோட அட்வான்டேஜஸ் என்னன்றது நமக்கு போதுமான அளவுக்கு தெரியும். வந்து சினிமா நட்சத்திரம்ங்கிறது மட்டும் இல்லை, அவர் என்னன்னா ஜோட் இந்த திமுக அதிமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறாங்கல்ல இளைஞர்கள், அவர்களுடைய ஒற்றை இடமாக விஜய் தெரிகிறார். ஓகே, அவர்களுடைய ஒற்றை நம்பிக்கை புள்ளி விஜய். அங்க எல்லாருக்குமே விஜய் வந்து ஒரு கடவுளா தென்படுகிறார். ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. திமுக அதிமுகவுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அவங்க ஆண்டுட்டாங்க. 50 வருஷம் 55 வருஷம் ஆண்டாச்சு. their chapter is coming to an end. next chapter is விஜய் மாதிரி இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஆனா சீமானுக்கு நினைக்கல. அது சீமானுக்கு நினைக்கல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு, விஜய் வந்து திராவிட அரசியல் பேசுறாரு. பெரியாரே கடவுள் மறுப்பு மட்டும் நாங்க ஏத்துக்கல, மற்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோங்கிறாரு. அதுக்காக பெரியாருக்காக ஓட்டு போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. விஜய் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த இளைஞர்களினுடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆஸ்பிரேஷன்ஸை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஓன் பண்றாரு. இப்போ விஜய் இவர் நீங்கள் சீமானை நீங்கள் மெஜிஷியன் சொன்ன மாதிரி இவர் நம்மளுடைய அண்ணான்றது தன்னுடைய மறு உருவமாக பார்க்குறாங்க விஜயை. நம்மளோட தாட் ப்ராசஸ் ஈரோடு கூட்டத்தில் ஜோட் விஜய் வந்து மீண்டும் மீண்டும் எம்ஜிஆராக தான் அவர் காப்பி பண்ணுறாரு. மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நீங்கள் என்ன கைவிட மாட்டீங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன். எம்ஜிஆர் என்ன பேசுவாரோ அதே தான் பேசுகிறாரு. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு பேசுகிறாரு. அந்த இளைஞர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அவர் அந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸை திட்டும் போது அப்படியே விண்ணை பிளக்குது அந்த இது. நான் கிட்ட இருந்து பார்த்தவன். அவர் இஷ்யூஸை பற்றி பேசும்போது அமைதியாக இருக்காங்க, திமுகவை திட்டும் போது ஆர்ப்பரிக்குது கூட்டம், குஷியாயிடுது. ஒருத்தன் கீழே இருந்து சொல்கிறான், விஜயண்ணா சீமானையும் திட்டுன்றான், எடுத்து கொடுக்குறான். புஷியானந்த் வரும்போது கிண்டல் பண்றான், நீ பேசலாம் பேசாத தலைவரை இட்டுன்னு வான்றான். அதோட நிறுத்திக்க பேசுறாங்க, அப்படியே சொல்றாங்க ஓப்பனா. கத்துறான், தலைவா நீ பேசாத, நீ தலைவரை இட்டுக்குன்னு வா, சீக்கிரம் கூட்டுன்னு வா, தலைவரை ஏர்போர்ட்ல இருக்கிறாருன்னு கத்துறான் கீழே ஒருத்தன். அது அந்த கூட்டம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இல்லை ஜோட், அது வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் விஜய் ஃபேன்ஸ், விஜய் ரசிகர்களினுடைய திருவிழா. அது நீங்க போனீங்கன்னா தெரியும் அந்த மூடு எலக்ட்ரிஃபைங்கா இருக்கு. அந்த அட்மாஸ்பியர் 3 மணி நேரம் நீங்க வந்து ரொம்ப யங்கா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க இருக்கிற நேரம். இதை யாரு வேணா எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டோம். பட் அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து அவ்வளவு எலக்ட்ரிஃபைங்கான ஒரு ஃபுல் வைப், கம்ப்ளீட் வைப் தானே. மொத்தமே எக்ஸாம்பிள் அங்க இருக்கு. அவ்வளோ கூட்டம் அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. அந்த அந்த துண்டை போட்டு தூக்கி போட்டு ஆடுறது, அந்த பெண்களினுடைய ஆர்ப்பரிப்பு, அந்த ஆண்கள் பேசுற விஷயங்கள், அவங்க திமுகவை திட்டும் போது அதிமுக பத்தின ரெஃபரன்ஸ் வரும்போது கத்துறது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசும்போது கூட அவ்வளோ கத்தல் இல்லைங்க. திமுகன்ற வார்த்தை எடுத்தாலே திட்டும் போது பேசுறாங்க, திட்டும் போது கத்துறாங்க. யாரை திட்டினாலும் இஷ்யூஸை பற்றி பேசும்போது அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் இல்லை. சர்ப்ரைசிங்லி அந்த கூட்டம் வந்து அட்டென்டிவாக லிசன் பண்ணுது, கத்திக்கிட்டே இல்லை. விஜய் என்ன பேசுறாருங்கிறத கூர்ந்து கவனிக்குது. முதல்ல அந்த செயல்பாடுகள் இல்லை, இப்போ அந்த கூட்டம் கவனிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரூருக்கு பிறகு 40+ ஏஜ் இருக்கவங்களுடைய சப்போர்ட்டை விஜய் இழந்திருக்கிறாரு. அண்டர் 40 சப்போர்ட் பேஸ் விஜய் எகிருது. அங்கே என்ன நினைக்கிறான்னா, அந்த 40 அண்டர் இருக்கிறவங்கலாம் இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் ஏதோ பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு வந்து கரூர்ல இவங்களுடைய ரோல் இருக்குது, இவங்க வந்து பயப்படுறாங்க, விஜய் தப்பு செய்யலன்றதா சொல்றாங்க, விஜயை பார்த்து பயப்படுறாங்க, அதனாலதான் ஏதோ பண்றாங்க. அப்ப நாம விஜய் பக்கம் நிக்கணும்னு அந்த அண்டர் 40 ஃபீல் பண்ணுது. இந்த அபவ் 40 என்ன நினைக்குதுன்னா, கரூர்ல விஜயோடைய செயல்பாடு சரியில்லை, அந்த மக்களை கைவிட்டாருன்னு அபவ் 40 நினைக்கிறாங்க. இப்படிதான் போகுது. கரூருக்கு அப்புறம் விஜய் ஹஸ் கெயின்ட் இன் தி அண்டர் 40. ஸோ அது ஃபியூச்சரில் இந்த 40 வந்து 50 ஆகும்போது 30-40 ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 30-40 ஆகிறது தானே ப்ளஸ்ஸு. 30-40 ஆகுறது ப்ளஸ்ஸு. 18 வயசில் அப்போ புதுசாக வர்றவனும் விஜயை பார்ப்பான், அவனுக்கும் அது. இப்போ இந்த விஜய் வந்து அரசியலை சரியாக பண்ணார்னா இந்த 40-50 ஆகும்போது அந்த 50 ஓட்டு போடலாம்.
மெச்சூர்ட் லெவல் எகிறோம். ஸோ அவர் ஃப்யூச்சர் வந்து நம்ம வேற லெவலில் இருக்குன்றீங்க இப்போ. விஜய் ஹேஸ் டு சஸ்டைன் ஹிம்செல்ஃப். விஜய் ஹேஸ் டு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் பக்காவா இருக்கணும். சார் அவரோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இஷ்யூஸை பற்றி பேசணும். விஜயோட மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து இஷ்யூஸை பற்றி பேசுறது இல்லை, மேம்போக்கா இருக்குது ஸ்பீச்சஸ், சினிமேட்டிக்கா இருக்குது ஸ்பீச்சஸ், நுனிப்புல் மேஞ்சா மாதிரி கேட்கக்கூடாது. அவர் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு, ஒரு சினிமா டயலாக் பேசுறாரு. நீங்க எல்லாமே சினிமா டயலாகா பேசுறீங்க, அதான் பிரச்சனை. அந்த அண்டர் 40க்கு மட்டும்தான் கேட்டர் பண்றாரு விஜய். இது நீங்க என்ன டிஎம்கேவா, டிவி கேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். டிவி கேடா அப்படின்றது அது சினிமேட்டிக்காக தான் பார்க்கப்படுது. அது வந்து எனக்கு ஒரு 41 வயசுல இருக்கிற எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக தெரியுது. அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. இது என்ன சினிமாலேயே இருக்கிறாரா விஜய்ன்னு தெரியுது. இந்த சினிமா பிம்பத்திலிருந்து விஜய் வெளியில வரணும். இன்னொன்று நிறைய ஆழமான இஷ்யூஸை பற்றி விஜய் பேசணும். திமுக தப்பு செஞ்சிருச்சுங்கிறது மட்டும் பேசாமல் அந்த தப்பை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுவேன்னு உங்களுடைய சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டோம். இவங்க தான் பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அவரை பற்றி அவரை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசவே இல்லை. இப்போ துணை முதல்வர் வரைக்கும் ஆயிட்டாரு. பட் இது வந்து என்னென்னா இவர் வந்து என்னென்னா ஈஸியாக வந்துட்டார், அப்பாவுக்கு அடுத்து அவர் தான் அப்படின்ற மாதிரி. அது உண்மை, அதுதான். பட் அவருக்கு எப்படி இருக்கும் இப்போ இது? ஏன்னா ஈஸியாக அவங்க 4 பேரை கடந்து போக முடியாது. உதயநிதி ஸ்டாலினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து கட்சி அவருக்கு பின்னால் நிற்கிறது. அவர் உழைக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. பட் ரொம்ப சீக்கிரம் அவருக்கானது உழைப்புக்கான ஊதியம் கிடைத்து விட்டதுங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக தெரியும். அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறத வந்து மக்கள் ரசிக்கணும். திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? உடனே சொல்லுவாங்க. சேப்பாக்கில் ஏற்றுக்கினாங்க, சேப்பாக்கில் ஏற்றுக்கினாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வாருன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டு விஜய் வர்சஸ் உதயன்னு கொண்டு வாங்க. அது பண்ண மாட்டாங்க டிஎம்கே. அது ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறீங்களா, இல்லை இப்போ இது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? ரிஸ்க் ஃபேக்டரு வேண்டாம், ரெண்டுமே. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் இஸ் த பெஸ்ட் ப்ரொபோசிஷன் ஃபார் டிஎம்கே. ஸ்டாலின் வர்சஸ் விஜய். அப்போ ஸ்டாலினுக்கு இமேஜ் தூக்கும். விஜய் வர்சஸ் உதயன் போனீங்கன்னா பர்சனாலிட்டி கிளாஷ் ஆகிடும். எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி, அந்த பர்சனாலிட்டி கிளாஷில் யார் ஜெயிச்சா? கடைசி வரைக்கும் கருணாநிதி ஆட்சிக்கே வர முடியல, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் ஆகிடும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உதய்க்கு வந்து ப்ளஸஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து கட்சி பெரிய கட்சி கூட இருக்குது, கொஞ்சம் உழைக்கிறாரு. கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் வந்து அவர்கிட்ட வந்து சரியான பதில் கிடையாது. இந்த நீங்கள் குடும்ப அரசியல் தானே அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டாலினை குடும்ப அரசியல்னு யாருமே பார்க்கல. ஆனால் he worked for 50 years for the party. ஸ்டாலினுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்த எடப்பாடியே இன்னொரு கட்சியில் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் ஸ்டாலின் வந்து ஆக முடியல. எப்படி? கருணாநிதியினோட மகனாக இருந்தும் அவரால் ஆக முடியவில்லை. ஆனால் கருணாநிதி மகன் என்ற காரணத்துக்காகவே துணை முதல்வர் பதவி இவருக்கு 3 வருஷத்திலே கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த கிரிட்டிசிசம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு கட்சிக்குள்ளேயே அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்ததுங்க. இவருக்கு குடும்பத்துலேயும் யாரும் எதிர்க்கலை, கட்சியிலையும் யாரும் எதிர்க்கலை, எதுவுமே இல்லையே. என்ன 5 வருஷத்தில் 5 ப்ரொமோஷனுங்க. அது வேற யாருக்காவது கிடைச்சிருக்கா? திமுகவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இவரை விட பெர்ஃபார்ம் பண்ணுற மினிஸ்டர்ஸே இல்லையா டிஎம்கேல? நான் யார் பேரும் சொல்ல விரும்பலை. சரி, உங்களுக்கு இருக்கிற என்ன ப்ரிவிலேஜுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, இவரும் வந்து மற்றவங்க மாதிரி இவர் வந்து கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல, மக்கள் ஏற்றுக்கணும்ல. ஸோ பர்சனாலிட்டி கிளாஷில் உதய்க்கு நிறைய மைனஸஸ் இருக்குது. விஜய் வர்சஸ் உதய்னு வந்துச்சுன்னா மைனஸ் இருக்குது, இல்லைன்னு தான் சொல்லுங்கள். நிச்சயமாக. ஃபைனலாக ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி. சரி, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாமகவுக்கு அவங்களுடைய பாலிட்டிக்ஸை வந்து ஒரு இனத்துக்குள் முடித்து கொண்டார். அதனால தான் 2016 அவரால் பெருசாக அந்த ஜாதி கட்சி அப்படி வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டாங்க. ஜாதி கட்சிங்கிற அந்த சுவரை உடைத்து கொண்டு அவர்களால் வெளியில் வர முடியல. இனிமே வெளில வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இல்லை. ஸோ அவரோட ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஒரே ஒரு விஷயம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்,
கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவார், எல்லா விஷயங்களும் இருக்குது. மைனஸ் வந்து இப்போது கட்சியே உடையும் நிலைக்கு இருக்கிறது. ஸோ அந்த வன்னியர் வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து வன்னியர் வாக்கு வங்கி பாமக எப்படி வன்னியர் வாக்கு வங்கி அறுவடை பண்ணுச்சுன்னா, அன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து உழைக்கும் வர்க்கமாக இருந்தார்கள். அவங்களுக்கு வந்து பசி பட்டினி, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை. அந்த டைமில் ராம்தாஸ் வந்து கடவுள் மாதிரி வந்து ஒரு எம்பிசி வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த எம்பிசியில் படிச்சுட்டு முதல் ஒரு 2 தலைமுறை வெளில வந்துருச்சு. அந்த தலைமுறை சுகத்தை அனுபவித்து விட்டாங்க, சொகுசாக வாழ்கிறாங்க. மற்ற அந்த வன்னிய கிராமங்களுக்கு அருகில் உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ் எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா வாழறாங்க. அதனால் பாமகவினுடைய பழைய அரசியலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இல்லை. எங்களுக்கு ரிசர்வேஷன் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல, ஓட்டு போடுறோம், உங்களோட வந்து ட்ராவல் பண்ண மாட்டோம், ட்ராவல் பண்ணக்கூடிய அவசியமும் இல்லை, போதும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கோம், நன்றி, நீங்கள் பண்ணதுக்கு நன்றி, அதை தேங்க் பண்ணிட்டு விட்டுறாங்க. சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்குறேன். நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பாமகவுக்கு ஒரு பிரச்சனைன்னா ரோட்டில் மரத்தை வெட்டி போட்டுருவோம், ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ கிடையவே கிடையாது. திருத்தணி, திருவள்ளூர், புதுட்டுப்பேட்டை அந்த பக்கம்லாம் நகராது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் படிக்க போயிட்டாங்க, எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராக பொசிஷனில் இருக்காங்க, ஐடிக்கு போயிட்டாங்க, ஃபாரினுக்கு போகிறாங்க. பக்கத்தில் முதலியார் கிராமங்களில் என்னென்ன 30 வருஷம் முன்னே நடந்ததோ அதெல்லாம் இப்போ வன்னிய கிராமங்களில் நடக்குது. அப்போ அந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இல்லை. இன்னைக்கு முதலியார் கிராமத்துக்கும் வன்னியர் கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி காணாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வேலூருக்கு போனீங்கன்னா உடையார் கிராமங்களுக்கும் முதலியார் கிராமங்களுக்கும் உள்ள அந்த ப்ளஸ் வன்னியர் கிராமங்களுக்கு இருந்த டிஸ்பாரிட்டி இல்லை, பெருமளவில் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இந்த ஜாப்ஸும் இந்த ரிசர்வேஷனும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இதிலிருந்து அன்புமணி இப்போ மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எப்படி? இப்போ அவரோட கட்சியை வந்து சஸ்டெயின் பண்ணி ஆகணும், முதல்ல அப்பாவோட ஒத்து போகணும், கூட்டணிக்குள்ளேயும் கொண்டு வர முடியல. இப்போ ஏடிஎம்கே அந்த ஸ்டாண்டில் தானே இருக்காங்க, சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து அன்புமணிக்கு பெரிய ஆசிட் டெஸ்ட்டு தான் நினைக்கிறேன்ல இது. ஆமாம், இந்த எலெக்ஷன் பெரிய பெரிய ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வர இருக்கிற எலெக்ஷன் வந்து 2026 ஆசிட் டெஸ்ட்டாக இருக்கும் போது அதில் யார் சக்ஸஸ் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்குறது முன்னாடி நம்ம பேசுனது ஃப்யூச்சர் அரசியல். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.